IUPAC nomenclature continuation பார்க்கலாம். இந்த IUPAC nomenclatureல நம்ம IUPAC names பத்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு காமன் நேம்ஸ் இப்போ இந்த IUPAC நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா காமன் நேம்ஸ் எப்படி இருக்கும், காமன் நேம்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த காம்பவுண்ட் நான் எடுத்துக்கிறேன் C2H2. இந்த காம்பவுண்டுக்கு காமன் நேம் எப்படி சொல்றது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இங்க 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ் எப்படி எழுதிக்கினா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு கொடுத்துறேன். கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில ட்ரிபிள் பாண்டை கொடுத்துறேன். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன காமன் நேம்னு பாத்தீங்கன்னா அசிட்டிலீன். இந்த காம்பவுண்டுக்கு காமன் நேம் அசிட்டிலீன். இப்போ இந்த Hக்கு பதிலா நான் ஒரு CH3 கொடுக்குறேன். அந்த Hக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா இந்த Hக்கு பதிலா ஒரு CH3 கொடுக்குறேன். இப்போ இது என்னன்னு சொல்லனா இந்த Hக்கு பதிலா ஒரு CH3 கொடுத்ததுனால இத மெத்தில் அசிட்டிலீன் அப்படி சொல்லலாம். மெத்தில் அசிட்டிலீன் அப்படி சொல்லலாம். இந்த Hக்கு பதிலும் ஒரு CH3 கொடுத்தா என்ன வரும்னா CH3C ட்ரிபிள் பாண்ட் C CH3. 2 CH3 குரூப்ஸ் இருக்கறனால இத வந்து என்னன்னு சொல்றேன்னா டைமெத்தில் என்று சொல்றோம். அடுத்து வந்து என்ன சொல்றேன்னா அசிட்டிலீன். டைமெத்தில் அசிட்டிலீன் என்று சொல்றோம். இத மெத்தில் அசிட்டிலீன் சொல்றோம், இத டைமெத்தில் அசிட்டிலீன் என்று சொல்றோம். இது போல இந்த ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்க்கு காமன் நேம் இப்படி சொல்றோம் என்று நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்ப ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்தா எப்படி காமன் நேம் சொல்றது? சப்போஸ் இப்படி எடுத்துக்கிறேன் நான் CH3Cl. இப்போ இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னா ஹாலஜன். இப்போ இதுக்கு எப்படி காமன் நேம் சொல்றதுன்னா இந்த CH3 னுடைய நேம சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மெத்தில். இந்த Cl னுடைய நேம அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல எப்படி சொல்லுவீங்க? Cl னுடைய நேம குளோரைடுன்னு சொல்லுவீங்கல, அது போல குளோரைடுன்னு சொல்லணும். மெத்தில் குளோரைடு. இப்போ இந்த Clக்கு பதிலா நான் வேற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். Clக்கு பதிலா நான் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி சொல்லுவேன்னா இந்த CH3 னுடைய நேம அல்கைல் குரூப்பா சொல்லுங்க மெத்தில். OH னுடைய நேம் என்னன்னு சொல்றேன்னா ஆல்கஹால் அப்படி சொல்றோம். அடுத்து இந்த CH3 எழுதிக்கிறேன். ஆல்கஹாலுக்கு பதிலா நான் ஆல்டிகைட் என்ற ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இப்போ இதுக்கு எப்படி சொல்றது அன்ட்டு பார்க்கணும்னா இதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிடை எடுத்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்ன கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்குது, அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு என்னென்ன காமன் நேம், அதுல இருந்து இதை எப்படி டெரைவ் பண்றாங்க அன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து HCOOH. இது வந்து ரெட் ஆண்டனுடைய சலைவால இந்த ஆசிட் இருக்குது. ரெட் ஆண்டனுடைய சலைவால இந்த ஆசிட் இருக்கிறதுனால தான் அந்த சிவப்பு எறும்பு வந்து ரெட் ஆண்ட் வந்து நம்மளை கடிச்சுச்சுன்னா நம்மளுக்கு வலி எடுக்குது. இந்த ஆசிடினுடைய இந்த ரெட் ஆண்டனுடைய லாட்டின் நேம் என்னன்னா ஃபார்மிகா. ரெட் ஆண்டனுடைய லாட்டின் நேம் வந்து ஃபார்மிகா. அதுல இருந்து இதுக்கு பேர் வைக்கிறாங்க ஃபார்மிக் ஆசிட் அப்படி பேர் வச்சாங்க. இதுக்கு ஃபார்மிக் ஆசிட் பேர் வைக்கிறாங்க. இந்த Hக்கு பதிலா CH3 எடுத்துக்கிட்டீங்கன்னா CH3COH. இது எதுல இருக்குதுன்னா வினிகர்ல இருக்குது. டைலூட் சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஒன் இஸ் கால்டு வினிகர். வினிகருக்கு லாட்டின் நேம் என்னன்னா அசட்டம். வினிகருக்கு லாட்டின் நேம் அசட்டம். அதனால இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்னு பேர் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா CH3 CH2 COH. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் பாருங்க. இதுக்கு காமன் நேம் என்னன்னா புரோபியோனிக் ஆசிட். புரோபியோனிக் ஆசிட் என்று சொல்றோம். அடுத்து இதுக்கு காமன் நேம் பார்க்கலாம். இதுக்கு காமன் நேம் பார்த்தீங்கன்னா பியூட்டிரம் எடுத்துக்கோங்க. பியூட்டிரம். அந்த பியூட்டிரம்ல இருந்து இதுக்கு காமன் நேம் சொல்றோம் BUTYR எடுத்துக்கோங்க. BUTYR. அடுத்து இக் ஆசிட் இன்க்ளூட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன செய்றீங்கன்னா இக் ஆசிடை இன்க்ளூட் பண்றீங்க இதுல. சோ இக் ஆசிடை இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. பியூட்டரிக் ஆசிட் அப்படி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க 5 கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்துக்கலாம். இங்க 2 கார்பன் ஆட்டம்ஸ் சொல்லியாச்சு. 3rd
4th 5th 5 கார்பன் ஆட்டம் சொல்லியாச்சு. இதுக்கு காமன் நேம் எப்படி சொல்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும்போது வேலரிக் ஆசிட் வந்து இது காமன் நேம். 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா அந்த கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு காமன் நேம் என்னன்னா கேப்ரோயிக் ஆசிட். சொல்றோம். இங்க வந்து N இன்க்ளூட் பண்ற நார்மல் செயின் என்றதுக்காக N இன்க்ளூட் பண்ணிருக்கோம். கேப்ரோயிக் ஆசிட் அப்படி சொல்லிருக்கோம் காமன் நேம். சரி, இப்போ இது வந்து ஃபார்மிக் ஆசிட் ஓகே, இது அசிட்டிக் ஆசிட் ஓகே, இது புரோபியோனிக் ஆசிட் ஓகே, இதுலலாம் ஐசோமர்ஸ் இல்ல. இப்போ இந்த பியூட்ரிக் ஆசிட்ல ஐசோமர் இருக்குதான்னா ஆமா. எப்படின்னா இந்த கார்பன் எடுத்து இந்த கார்பனுக்கு கீழே எழுதிருங்க, இந்த கார்பனை இதுக்கு பிரான்ச்சா எழுதிருங்க. அப்படி எழுதுனீங்கன்னா என்ன வரும்ட்டு பாருங்க. இந்த கார்பனை இந்த கார்பனுக்கு பிரான்ச்சா எழுதிரும். அப்படி எழுதிட்டா நமக்கு என்ன வரும்னா இது போல வரும். கரெக்டா? இந்த காம்பவுண்டையும் பாருங்க, ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதான்னா ஆமா, இது ரெண்டுமே ஐசோமர்ஸ். இந்த காம்பவுண்ட்ல எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கறனால இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா N பியூட்ரிக் ஆசிட்னு சொல்லலாம். நார்மல் என்னன்னா நார்மல் செயின் N பியூட்ரிக் ஆசிட். இதுக்கு என்ன சொல்றது? இங்க செகண்ட் கார்பன்ல பாத்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. இங்க செகண்ட் கார்பன்ல 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கறனால ஐசோன்னு சொல்லணும். ஐசோ பியூட்டரிக் ஆசிட். பாருங்க, இது பியூட்ரிக் ஆசிட், இதுவும் பியூட்ரிக் ஆசிட் தான். நம்ம டிஸ்கஸ் பண்றது காமன் நேம்ஸை டிஸ்கஸ் பண்றோம். இது வந்து பியூட்ரிக் ஆசிட், இதுவும் பியூட்ரிக் ஆசிட் தான். ஆனா இது வந்து என்ன பியூட்ரிக் ஆசிட் N, இது வந்து ஐசோ பியூட்ரிக் ஆசிட் அப்படி சொல்றோம். அப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இதுதான் ஐசோமர்ஸ். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஐசோமர்ஸை நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலரிக் ஆசிட்ல ஐசோமர்ஸ் பாசிபிளா அன்ட்டு பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. வேலரிக் ஆசிட் இந்த கார்பனை இதுக்கு பிரான்ச்சா எழுதிருங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, CH3 CH CH3 CH2 COH இப்படி எழுதலாம். இந்த கார்பனை இதுக்கு பிரான்ச்சாவும் எழுதலாம். CH3 CH2 CH3 COH. கரெக்டா? அடுத்து இந்த கார்பனை இதுக்கு பிரான்ச்சா எழுதிக்கலாம். அப்போ CH3 C CH3 CH3 COH. ஓகேவா? 5 கார்பன் ஆட்டம்ஸ் வந்துச்சா? சரி, இப்போ நேம்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த செகண்ட் கார்பன்ல 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கறனால இது என்னன்னு சொல்றேன்னா ஐசோ வேலரிக் ஆசிட் என்று சொல்றோம். ஐசோ வேலரிக் ஆசிட். இங்க பாத்தீங்கன்னா இது செகண்ட் கார்பன் சொல்லலாம் இப்படி இருந்து வந்தா, ஆனா 2 மெத்தில் குரூப்ஸ் கிடையாதுங்க. அதனால இது வேணா எப்படி சொல்லலாம்னா இந்த கார்பன் ஆல்பா கார்பன் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கார்பன் டைரக்டா கார்பாக்சிலிக் ஆசிடோட லிங்க் ஆயிருக்கனால இது ஆல்பா கார்பன் எடுத்துக்கிறோம். இதை வந்து ஆல்பா மெத்தில் அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆல்பா மெத்தில். இங்க 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால பியூட்ரிக் ஆசிட். 4 கார்பன் ஆட்டம்ஸ்னா பியூட்ரிக் ஆசிட் இப்படி வேணா சொல்லலாம் காமன் நேம். இங்க பாத்தீங்கன்னா காமன் நேம் எப்படி சொல்றது? வேலரிக் ஆசிட் வேர்டை யூஸ் பண்ணி சொல்ல முடியுமான்னா முடியாது. இது நீங்க கேட்கலாம், இது வந்து குவாட்டர்னரி கார்பன் தானேன்ட்டு. ஆனா இது வந்து அல்கைல் குரூப் கிடையாது. சரி, அதனால இது என்னன்னு சொல்லனா இது ஆல்பா கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்பா டேஷ் டைமெத்தில் புரோபியோனிக் ஆசிட் அப்படி என்ன சொல்லலாம். புரோபியோனிக் ஆசிட் எப்படி ஆல்பா டேஷ் டைமெத்தில்னா இந்த கார்பன் கார்பாக்சிலிக் குரூப்போட டைரக்டா லிங்க் ஆயிருக்கிறதுனால இந்த கார்பன் கார்பாக்சிலிக் குரூப்போட டைரக்டா லிங்க் ஆயிருக்கிறதுனால இது ஆல்பா கார்பன். இந்த மித்தில் ஆல்பா கார்பன்ல இருக்குது, இந்த மித்திலும் ஆல்பா கார்பன்ல இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லணும்னா இதுக்கு ஒரு ஆல்பா, இதுக்கு ஒரு ஆல்பா, அதனால ஆல்பா டைமெத்தில் என்று சொல்றோம். இங்க 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால புரோபியோனிக் ஆசிட் இது போல சொல்லிருக்கு. அப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு காமன் நேம் எப்படி சொல்லிருக்கன்றது புரிஞ்சுங்களா? சரி, இந்த காமன் நேம்ஸை வந்து கவனம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஆல்டிகைடுக்கு எப்படி நம்ம சொல்றது நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து CH3 CHO ஆல்டிகைடு எடுத்துக்கணும்.
இந்த CH3 CHOக்கு நம்ம காமன் நேம் சொல்லணும். இது காமன் நேம் வேணும்னா இதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. இதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் யாருன்னா இதுதான். சரி, ஆல்டிகைடு ஆல்டிகைடினுடைய நேம சொல்றதுக்கு கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கணும். அப்படின்னா ஆல்டிகைடுக்கும் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா? ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குதா? இருக்குதே. ஆல்டிகைடு ஜஸ்ட் ஆக்சிடேஷனுக்கு எடுத்துன்னு போங்க, மைல்டு ஆக்சிடேஷனுக்கு எடுத்துன்னு போங்க, போதும், அது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். இந்த ஆல்டிகைட மைல்டு ஆக்சிடேஷனுக்கு எடுத்துன்னு போனாவே அது கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். சரி, அதனால இதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் யாருன்னா அசிட்டிக் ஆசிட். அந்த அசிட்டிக் ஆசிட் என்ற வேர்டை எடுத்துக்கோங்க. இந்த அசிட்டிக் ஆசிட் என்ற வேர்ட்ல இந்த இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த அசெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அசெட் எடுத்துக்கோங்க. ஓகே, என்ன எடுத்துக்கிறீங்கன்னா அசெட் எடுத்துக்கிறீங்க. எப்படி? இதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிட்டு அசெட் எடுத்துக்கிறீங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னாக்கா, இங்க ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? ஆல்டிகைட் தானே? அந்த ஆல்டிகைட் நேம் அப்படியே இன்க்ளூட் பண்ணிடுங்க. அசெட் ஆல்டிகைட் அப்படி சொல்றோம். சரி, இது ஃபார்மிக் ஆசிட் இல்ல, இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். என்னது? HCHO. இதுக்கு நேம் எப்படி சொல்றோம்? என்ன பண்ணுங்க, இந்த இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? ஃபார்ம் எழுதிக்கோங்க. என்ன இன்க்ளூட் பண்ணிடணும்? இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்டிகைட். அப்போ ஆல்டிகைடை இன்க்ளூட் பண்ணிடுங்க, ஃபார்மால்டிகைட். அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க பார்க்கலாமா? இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் எடுத்துக்கலாமா? இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் எடுத்துக்கிறேன், CH3 CH2. அதாவது இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை நான் ஆல்டிகைடா எழுதிக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா? இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை நம்ம ஆல்டிகைடா எழுதிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, இப்போ இதுக்கு இங்க இந்த இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ரிமைனிங் பார்ட் எடுத்துக்கோங்க, புரோபியோன் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்றீங்கன்னா ஆல்டிகைடை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆல்டிகைட், புரோபியோன் ஆல்டிகைட். அது போல இங்க கரஸ்பாண்டிங் ஆல்டிகைடை பார்க்கலாமா? இப்போ CH3 CH2 CH2 CHO. இதுக்கு பேர் என்ன? பியூட்ரிக் ஆசிட், N பியூட்ரிக் ஆசிட். இப்போ என்ன பண்றீங்க? இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிடுங்க, N பியூட்டிர் எழுதிட்டீங்களா? ஆல்டிகைடை இன்க்ளூட் பண்ணிடுங்க, N பியூட்டிர் ஆல்டிகைட். அவ்வளவுதான். அது போல இங்க என்ன பண்றீங்கன்னா இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் எழுதுங்க. அது என்னன்னா CH3 CH CHO CH3 இப்படி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிடுங்க, ஆல்டிகைடை இன்க்ளூட் பண்ணிடுங்க. அப்ப என்ன வரும்? ஐசோ பியூட்டிர். இப்போ என்ன இன்க்ளூட் பண்றீங்க? ஆல்டிகைடை இன்க்ளூட் பண்றேன், ஆல்டிகைடை இன்க்ளூட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், ஐசோ பியூட்டிர் ஆல்டிகைட். அது போல இங்க இது வந்து வேலரிக் ஆசிட். இதை வந்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிகைடா மாத்திடுங்க, CH3 CH2 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 கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிகைடா மாத்திடுங்க. இப்போ பேர் என்ன சொல்லணும்? இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிடுங்க, ரிமைனிங் எழுதிக்கோங்க, வேலர். இங்க ஆல்டிகைட் தானே ஃபங்க்ஷனல் குரூப், அந்த ஆல்டிகைடை இன்க்ளூட் பண்ணிடுங்க, ஆல்டிகைட், வேலர் ஆல்டிகைட் அப்படி சொல்றோம். சரியா? அது போல இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் என்ன சொல்லணும்? ஐசோ வேலர் ஆல்டிகைட் அப்படி சொல்லணும். ஓகேவா? சரி, அப்போ ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா எப்படி காமன் நேம் சொல்றது అంటే இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம், ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா. சரி, இப்போ நம்ம வந்து இப்போ இது எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸினுடைய காமன் நேம் வேற விதம், இன்னொரு மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா CH3 CH3 Cl இப்படி எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன சொல்லலாம் காமன் நேம்? இந்த குரூப் என்ன ஃபர்ஸ்ட்? இந்த அல்கைல் குரூப் என்ன? இந்த செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருந்தா என்ன சொல்லணும்? ஐசோப்ரோபைல் என்று சொல்லணும். Clக்கு நேம் என்ன சொல்லணும்? குளோரைட். கரெக்டா? ஐசோப்ரோபைல் குளோரைட் காமன் நேம் இதெல்லாம். Clக்கு பதிலா இப்போ OH எடுத்துக்கோங்க. Clக்கு பதிலா என்ன எடுத்துக்கிறீங்கன்னா OH எடுத்துக்கிறீங்க. இப்போ இதனுடைய நேம் செப்பரேட்டா சொல்லுங்க. இந்த அல்கைல் குரூப் நேம் செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கனால என்ன சொல்லலாம்? ஐசோப்ரோபைல். OHக்கு பேர் என்ன சொல்றேன்னா ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படி சொல்றோம். அடுத்து
இந்த இடத்துல ஆல்டிகைடை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், ஆனா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து 4 ஆயிடும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ கீட்டோன் எடுத்துக்கலாம். கீட்டோன்ல எப்படி காமன் நேம் சொல்றது? காமன் நேம்ஸ் போது இங்க ஜெனரல் ரூல் என்றது கிடையாது. அதனால எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கும் நம்மளால காமன் நேம் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. சில காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும் தான் காமன் நேம்ஸ் சொல்ல முடியும். சரி, இப்போ கீட்டோன் எடுத்துக்கலாம். கீட்டோன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது போல ஒரு கீட்டோன் எடுத்துக்கலாம். இதுக்கு காமன் நேம் வேணும், என்ன பண்றது? இது காமன் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா அசட்டோன், அசட்டோன் சொல்லுவாங்க. இன்னொரு விதத்துல எப்படி சொல்லுவாங்க காமன் நேம் அன்ட்டு பாத்தீங்கன்னா, இதனுடைய நேமை செப்பரேட்டா சொல்லுவாங்க, இதனுடைய நேமை செப்பரேட்டா சொல்லுவாங்க, இதனுடைய நேமை அப்படியே கீட்டோன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு பேர் என்ன? மெத்தில். இதுக்கு பேர் என்ன? மெத்தில். அப்ப எத்தனை முறை மெத்தில் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்கனால டைமெத்தில். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா கீட்டோன். இப்படி சொல்லிடலாம் காமன் நேம், டைமெத்தில் கீட்டோன். அது போல காமன் நேம் இங்க சொல்றோம். சரி, இப்போ இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ CH3 CH CH3 CO C2H5 இப்படி எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்டுக்கு காமன் நேம் எப்படி சொல்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது என்னன்னா ஐசோப்ரோபைல் குரூப். எப்படி? செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கனால ஐசோப்ரோபைல் சொன்னோம். இது என்ன? எத்தில். இது என்ன? கீட்டோன். இப்போ எதை ஃபர்ஸ்ட் சொல்றது? எத்தில சொல்றதா ஐசோப்ரோபைல சொல்றதானா? எத்திலினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க இ, ஐசோப்ரோபைல்ல ப்ரோபைலினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க பி. எது ஃபர்ஸ்ட் வருது? எத்தில் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதனால என்ன சொல்றீங்கன்னா எத்தில் ஐசோப்ரோபைல், ஐசோப்ரோபைல் கீட்டோன் அப்படி சொல்றீங்க. எத்தில் ஐசோப்ரோபைல் கீட்டோன். அது போல இது காமன் நேம் சொல்றீங்க கீட்டோனுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு நம்ம காமன் நேம் என்னன்றது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிடுக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய வேர்ட்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் காமன் நேம் சொல்லுவாங்க என்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? சரி, அப்படின்னா அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம், அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் அது மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது என்னன்னா CH3COOH. இதுக்கு பேர் என்னன்னா அசிட்டிக் ஆசிட். இதுல இருந்து இந்த வேர்ட்ல இருந்து மத்த எந்த வேர்ட் எல்லாம் டிரைவ் பண்றாங்க அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆல்டிகைட் எடுத்துக்கிறேன். அது என்னன்னா CH3CHO. இதனுடைய நேம் வேணும்னா இதுல இருந்து டிரைவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிருக்கோம், ரிமைனிங் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா அசட், அந்த அசட் எடுத்துக்கோங்க. இங்க ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னா ஆல்டிகைட், அந்த ஆல்டிகைடை அப்படியே இன்க்ளூட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ ஆல்டிகைட் என்ற ஃபங்க்ஷன் குரூப்பை நம்ம எழுதிட்டோம். சரி, அடுத்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை என்னவா மாத்துறீங்கன்னா ஆசிட் ஆலைட் மாத்துங்க, ஆசிட் ஆலைடா மாத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த CH3 நான் அப்படியே எழுதிக்கிறேன். கார்பாக்சிலிக் ஆசிடை மட்டும் நான் ஆசிட் ஆலைடா மாத்துறேன். ஆசிட் ஆலைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது COCl, ஆசிட் ஆலைட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் காமன் நேம் எப்படி சொல்றேன் பாருங்க. இங்க இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிடுங்க, அசட்ன்றதை எடுத்துக்கோங்க. அசட்ன்றதை எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணனா, அடுத்து என்ன இன்க்ளூட் பண்ணணும்ன்றதை நல்லா கவனிங்க. YL குளோரைடு, அசட்டைல் குளோரைடு என்று சொல்லணும். சிஎல்க்கு நேம் குளோரைடு. இது வந்து காமன் நேம்ல தான், காமன் நேம்ல தான் சிஎல்ல குளோரைடுன்னு சொல்லணும். ஐயூபேக் நேம்ல வந்து குளோரோன் சொல்லணும், CHLORO குளோரோன் சொல்லணும். ஓகே, அடுத்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை நான் இப்போ வந்து அமைடா எடுத்துக்கிறேன். இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை நான் இப்போ அமைடா எடுத்துக்கிறேன். அமைடா எப்படி எடுத்துக்கிறேன்ட்டு பாருங்க. இந்த CH3 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் COOH எப்படி எடுத்துக்கிறேன்னா CONH2 அமைடு அப்படி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு பேர் எப்படி சொல்றோம் பாருங்க. இந்த அசெட் என்றதை எடுத்துக்கோங்க, இந்த அசெட் என்றதை எடுத்துக்கோங்க. சரி, அசெட்டை எடுத்தாச்சு. அடுத்து இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? அமைடு. அந்த அமைடை இன்க்ளூட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அசட்டமைடு, அசட்டமைடு அன்ட்டு இதுக்கு பேரு சொல்றோம். அடுத்து இப்போ இதை எஸ்டரா மாத்த போறேன். இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை எடுத்துக்கோங்க, இந்த CH3 அப்படியே எழுதிக்கோங்க.
கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய COவை எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹாலோட ட்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்டர் வரும். ஆல்கஹால் சப்போஸ் இப்படி இருக்குது வச்சுக்கோங்க, எத்தில் ஆல்கஹால் அப்படி எடுத்துக்கலாம். எத்தில் ஆல்கஹாலும் அசிட்டிக் ஆசிடும் கார்ன் சல்பூரிக் ஆசிட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்ன் சல்பூரிக் ஆசிட்ல ரியாக்ஷன் போச்சுன்னா இந்த எஸ்டர் வரும். சரி, இப்போ இந்த எஸ்டரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த எஸ்டருக்கு எப்படி நேம் நம்ம சொல்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த எஸ்டர்னுடைய ஆக்சிஜனோட எந்த குரூப் அட்டாச் ஆயிருக்குதோ அந்த குரூப்பை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன? அல்கைல் குரூப்ல இது வருது. இதுக்கு பேர் என்னன்னா எத்தில். அடுத்து இந்த எஸ்டர் எந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு? இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு. இங்க இக் ஆசிட் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் என்ன? அசெட். அந்த அசெட் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன இன்க்ளூட் பண்ணணும்ன்றத நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் நேம் அப்படியே சொல்லிட்டோம். ஆனா இந்த எஸ்டர்ல ஃபங்க்ஷனல் குரூப் நேம் எஸ்டர் அன்ட்டு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன சொல்றேன்னா 8 சொல்றேன். எப்படி சொன்னீங்க 8? பாத்தீங்கன்னா இந்த அசிட்டிக் ஆசிடினுடைய காஞ்சுகேட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த காஞ்சுகேட் என்னன்னா CH3COO-. அதுக்கு பேர் என்னன்னா இந்த அசெட் எடுத்துக்கோங்க. அடுத்து 8 இன்க்ளூட் பண்ணுங்க. அசட்டேட் அது மாதிரி தான் இது இருக்கும் பாருங்க. CH3COO இருக்குதா? CH3COO இருக்குதா? அதனால தான் அசட்டேட் சொன்னோம். இந்த எத்தில இங்க சொல்லிட்டோம். அப்போ நல்லா கவனம் வச்சுக்கோங்க. காமன் நேம்ல எஸ்டருக்கு 8 சொல்லணுமே தவிர எஸ்டர்னு சொல்லிடக்கூடாது. இது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே காமன் நேம் அப்படியே சொல்லின்னு வந்தோம். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் நேம் அப்படியே சொல்லின்னு வந்தோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஆசிட் ஆலைட்ல கூட. ஆசிட் ஆலைட்ல கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆலைடு அப்படியே சொல்லிட்டோம். ஆனா ஆசிட் என்ற வேர்டுக்கு வந்து ஒய்எல் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய கரஸ்பாண்டிங் ஆனைட்ரைடை நான் எடுக்கிறேன். ஆனைட்ரைடு வேணும்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன பண்றீங்கன்னா 2 டைம்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த கார்பாக்சிலிக் ஆசிடை 2 டைம்ஸ் எடுத்துக்கிறீங்க இப்படி. இப்போ இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றீங்க. எப்படி? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் P2O5 ஆட் பண்ணி இல்ல கார்ன் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணி வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றீங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்ட்டு பாருங்க. ஆக்சிஜன் லிங்கேஜ் கிடைக்கும். ஆக்சிஜன் லிங்கேஜ் கிடைக்கும். இதை தான் என்னன்னு சொல்றேன்னா ஆனைட்ரைட். இந்த ஆனைட்ரைட் எங்க இருந்து வந்துச்சு? இந்த அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வந்துச்சு. இதுல இக் ஆசிடை ரிமூவ் பண்ணிடுங்க. அசெட்ன்றது எடுத்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்ன? ஆனைட்ரைடு. இந்த ஆனைட்ரைடை இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகேவா? இது என்னன்னு சொல்றேன்னா அசிட்டிக் ஆனைட்ரைடு. அசிட்டிக் ஆனைட்ரைடு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி எல்லாம் சொன்னோம், இங்க எப்படி சொல்றோன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இங்க இது வரைக்கும் என்ன பண்ணனா அசெட் என்ற வார்த்தையை எடுத்துக்கும், அசெட் என்ற வேர்டு எடுத்துக்கும். ஆனா இங்க என்ன பண்றேன்னா அசிட்டிக் என்ற வேர்டை எடுத்துக்கிறோம். அசிட்டிக் என்ற வேர்டை எடுத்துக்கிறோம். இந்த ஆசிட் என்றதுக்கு பதிலா ஆனைட்ரைடு சொல்றோம். இந்த ஆசிட் என்ற வேர்டுக்கு பதிலா ஆனைட்ரைடு வேர்டு சொல்றோம். அசிட்டிக் ஆனைட்ரைடு அப்படி சொல்றோம். அசிட்டிக் ஆனைட்ரைடு பாருங்க, எல்லா இடத்துலயும் சில மாற்றங்கள் வருது. பொதுவா பாத்தீங்கன்னா இங்க இருந்து அசெட் என்ற வேர்டை எடுத்துட்டோம். இங்க ஃபங்க்ஷனல் குரூப்பினுடைய நேம் ஆல்டிகைட் அப்படியே இன்க்ளூட் பண்றோம். இங்க என்ன பண்ணோம்? இது ஆனியான்ல 8 இன்க்ளூட் பண்ணோம். இங்க ஃபங்க்ஷனல் குரூப் நேம் அமைடு அப்படியே இன்க்ளூட் பண்ணிட்டோம். இங்க எஸ்டர்ல 8 தான் சொல்லியிருக்கோம். ஆசிட் ஆலைட்ல ஒய்எல் ஆலைடு சொல்லியிருக்கோம். ஆனைட்ரைடு என்ன பண்ணோம்? அசெட் எடுக்கல, அசிட்டிக் எடுத்துக்கணும். அசிட்டிக் எடுத்துக்கின்னு ஆனைட்ரைடை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அசிட்டிக் ஆனைட்ரைடு அப்படி சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படியே சயனைடா எடுத்துக்கிறேன். இந்த CH3 எழுதிக்கிறேன். இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா சயனைடு அப்படி எழுதிட்டேன். CN எழுதிட்டேன். இப்போ எப்படி சொல்றது காமன் நேம்?
இதுல இருந்து ஏதாவது டெரைவ் பண்ணுவாங்களா காமன் நேம்க்கு? ஆமா. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அசெட் என்ற வேர்டை எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கிறீங்கன்னா, அசெட் என்ற வேர்டை எடுத்துக்கிறீங்க. அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்க ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னா சயனைட். இந்த சயனைடுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் என்ன சொல்லுவோம்? நைட்ரைல். அந்த நைட்ரைல எடுத்துக்கிறாங்க. அந்த நைட்ரைல எடுத்துக்கிறாங்க. அப்புறமா இந்த அசெட்டுக்கும் நைட்ரைலுக்கு இடையில ஓவை இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அசெட்டோ நைட்ரைல் அப்படி சொல்றாங்க. அசெட்டோ நைட்ரைல் அப்படி சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு காமன் நேம் இருக்குது. எப்படின்னா CH3 நேம் ஆசிட்டிஸ் சொல்லிடுங்க, மெத்தில். CN நேம் ஆசிட்டிஸ் சொல்லுங்க, சயனைடு. மெத்தில் சயனைடு அப்படின்னு சொல்லலாம். அசெட்டோ நைட்ரைல், மெத்தில் சயனைடு, இது போல காமன் நேம்ஸ் சொல்லலாம். சயனைடா இருந்தா இப்படி சொல்றோம் நம்ம பார்க்கறோம். சரி, அடுத்து இந்த அமைன்ஸ் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து எப்படியெல்லாம் நம்ம இந்த அதர் ஃபங்க்ஷனல் குரூப் கொண்டு வர்றது, கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து நேம் அதர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு எப்படி சொல்றதுன்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, ஃபங்க்ஷனல் குரூப் என்ன எடுத்துக்கிறேன்னா அமைன்ஸ் எடுத்துக்கலாம். அமைன்ஸ் என்ற ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கினா அதுக்கு காமன் நேம் எப்படி சொல்றது நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா CH3NH2. இது வந்து பிரைமரி அமைன். இது காமன் நேம் எப்படி சொல்றோம் பாருங்க. CH3 நேம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மெத்தில். NH2 நேம் அமைன்னு சொல்லுங்க, அவ்வளவு. மெத்தில் அமைன் அப்படி சொல்றோம். இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன், CH3 CH NH2 CH3 இப்படி எடுத்துக்கிறேன். இதுக்கு காமன் நேம் எப்படி சொல்றேன்னா, செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றேன்னா ஐசோப்ரோபைல். ஐசோப்ரோபைல் சொல்லிட்டு NH2க்கு நேம் என்ன சொல்றேன்னா அமைன், ஐசோப்ரோபைல் அமைன். அது போல சொல்றோம். அது போல பாருங்க, இப்ப நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன், CH3C CH2NH2. இந்த கார்பன் கிட்ட என்ன இருக்குதுன்னா CH3 இருக்குது, இந்த கார்பன் கிட்ட என்ன இருக்குதுன்னா CH3 இருக்குது. இது என்னன்னு சொல்லனா, இது குவாட்டர்னரி கார்பன். பிரைமரி கார்பன்ல NH2 இருக்குது. அதனால இங்க என்ன சொல்றேன்னா நியோபென்டைல் அப்படி சொல்றோம். நியோன்ட்டு சொல்லிட்டு 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால பென்டைல். NH2க்கு பேர் என்ன சொல்றேன்னா அமைன், நியோபென்டைல் அமைன் அப்படி சொல்றோம். இந்த காம்பவுண்டுக்கு நேம் என்ன சொல்றோம்னா நியோபென்டைல் அமைன். அது போல காமன் நேம் சொல்றோம். சரி, இப்போ செகண்டரி அமைன்ஸ் எடுத்துக்கலாம். செகண்டரி அமைன்ஸ்க்கு காமன் நேம் எப்படி சொல்றது நம்ம பார்க்கலாம். CH3 NH CH3 இப்படி எடுத்துக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா மெத்தில், இதுக்கு பேர் என்னன்னா மெத்தில். 2 டைம்ஸ் மெத்தில் குரூப் இருக்கறனால இது என்னன்னு சொல்றோம்னா டைமெத்தில் அன்ட்டு சொல்றோம். இந்த NH என்றது ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா அமைன், டைமெத்தில் அமைன். இது போல சொல்லியிருக்கோம். இப்போ சப்போஸ் இப்படி காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, CH3 NH CH5 இருக்குதுன்னா இது காமன் நேம் எப்படி சொல்றது? காமன் நேம் என்னன்னா எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிடணும். தனித்தனியா பிரிச்சு நேம் சொல்லணும். இதுக்கு நேம் தனியா சொல்லுங்க மெத்தில், இதுக்கு நேம் தனியா சொல்லுங்க எத்தில், இதுக்கு நேம் தனியா சொல்லுங்க அமைன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்க்கு நேம் என்ன? அமைன். அப்போ ஆல்பபெட்டிக்கலா எத்தில ஃபர்ஸ்ட் எதுங்க, மெத்தில நெக்ஸ்ட் எதுங்க? அப்போ இதுக்கு இங்க என்ன சொல்லனா எத்தில், அடுத்து மெத்தில், அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் பேர் என்னன்னா அமைன். எத்தில் மெத்தில் அமைன் இஸ் த காமன் நேம் ஃபார் திஸ் காம்பவுண்ட். ஓகே, அது மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ CH3N CH3 CH3 இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த N கிட்ட லோன் பெருக்கு. இது பாத்தீங்கன்னா டெர்ஷரி அமைன் சொல்லுவோம். ஏன் டெர்ஷரி அமைன்னா இந்த N கிட்ட ஹைட்ரஜனே கிடையாது, அதனால இதை டெர்ஷரி அமைன் சொல்றோம். இதுக்கு பேர், இப்போ இதுக்கு பேர் சொல்லுங்க, இதுக்கு பேர் சொல்லுங்க, இதுக்கு பேர் சொல்லுங்க. இதை வந்து லாஸ்ட்ல அமைன்னு சொல்லுங்க. இங்க வந்து மெத்தில் குரூப்ஸ் 3 டைம்ஸ் இருக்கனால இது என்னன்னு சொல்றோம்னா ட்ரைமெத்தில். ட்ரைமெத்தில்னு சொல்லிட்டு அடுத்து ஃபங்க்ஷனல் குரூப் அமைன் சொல்றோம். ஸோ தட் இது என்னன்னு சொல்றோம்னா ட்ரைமெத்தில் அமைன். இது போல காமன் நேம்ஸ் எல்லாம் சொல்றோம். சரி, இப்போ என்ன எடுத்துக்கலன்னா டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு என்னென்ன காமன் நேம் இருக்குது நம்ம இப்ப பார்க்க போறோம். டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஒன்னு என்னன்னா COOH, சிங்கிள் பாண்ட் COOH. இதுக்கு காமன் நேம் என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சாலிக் ஆசிட்.
இது காமன் நேம் என்ன சொல்லிருக்கோம்னா ஆக்சாலிக் ஆசிட் சொல்லியிருக்கோம். ஆக்சாலிக் ஆசிட். நீங்க கூட பாத்தீங்கன்னா இந்த டைட்ரேஷன்ல செய்யும் போது பெர்மாங்கனோமெட்ரிக் டைட்ரேஷன் செய்யும் போது FAS அந்த இடத்துல ஆக்சாலிக் ஆசிட் கூட எடுத்துக்கிட்டு டைட்ரேஷன் பண்ணலாம். பியூரேட்ல வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துக்கிறோம். பிப்பட் சொல்யூஷனை வந்து FAS சொல்யூஷன் எடுத்துக்குவோம், ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் சொல்யூஷன். அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷன் கூட எடுத்துக்கலாம். சரி, இந்த ஆக்சாலிக் ஆசிடுக்கு IUPAC நேம் என்னன்னு பார்க்கலாம். இங்க 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ஈத், பிரைமரி சஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஏன், அடுத்து 2 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இருக்கனால டயோயிக் ஆசிட் சொல்றோம். 2 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ன்றனால டயோயிக் ஆசிட் சொல்றோம். டயோயிக் ஆசிட். இந்த டயோயிக் ஆசிட் சொல்லும் போது இந்த பிரைமரி சஃபிக்ஸினுடைய லாஸ்ட் லெட்டர் ஈய டிராப் பண்ணிடாதீங்க. கார்பாக்சிலிக் குரூப் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இருந்தா பிரைமரி சஃபிக்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டரை டிராப் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிடணும். அதனால இதுக்கு IUPAC நேம் என்னன்னா ஈத்தேன் டயோயிக் ஆசிட். ஓகே, அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். டைகார்பாக்சிலிக் ஆசிட்ல CH2 COOH COH. இதுக்கு பேர் என்னன்னா காமன் நேம் வந்து மலோனிக் ஆசிட். மலோனிக் ஆசிட். இன்னொரு இதே மாதிரி ஒரு காமன் நேம் வருமே, அது என்ன? மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட். அதையும் பாருங்களேன், மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட். இதை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலிக் ஆசிட் என்னன்னா C++CH COH. இதுகிட்ட ஒரு H இருக்கும், இங்க COH இருக்கும். அப்படின்னா CC டபுள் பாண்ட் இருக்குது. இந்த 2 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸும் சேம் சைடு இருக்கனால இது சிஸ் ஐசோமர் என்று சொல்றோம். ஆப்போசிட் சைடுல இந்த டிரான்ஸ் ஐசோமர் சொல்லுவோம், அதுதான் ஃபியூமரிக் ஆசிட். இதனுடைய டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஃபியூமரிக் ஆசிட், இந்த சிஸ் ஃபார்ம் தான் மேலிக் ஆசிட். ஆனா மலோனிக் ஆசிட்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? 3 கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. ஆனா மேலிக் ஆசிட் அண்ட் ஃபியூமரிக் ஆசிட்ல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. டிஃபரன்ஸ் இருக்குது. சரி, அப்போ இப்போ மலோனிக் ஆசிட்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, அந்த மலோனிக் ஆசிட் வந்து டைகார்பாக்சிலிக் ஆசிட், அதுல வந்து 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, இப்போ வந்து நான் 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். எப்படி வரும்ட்டு நான் பார்க்க போறேன். ஸோ 4 கார்பன் ஆட்டம் CH2 COH. ஓகே, இதுக்கு பேர் என்னன்னா சக்சினிக் ஆசிட். காமன் நேம் பாத்தீங்கன்னா சக்சினிக் ஆசிட் சொல்லுவோம். 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, சக்சினிக் ஆசிட். 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா என்ன சொல்றது இப்ப பார்க்கலாம். 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா இது என்னன்னு சொல்றேன்னா குளுட்டாரிக் ஆசிட். குளுட்டாரிக் ஆசிட். 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா சக்சினிக் ஆசிட். 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா என்ன சொல்றேன்னா சக்சினிக் ஆசிட். சாரி, 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அடிபிக் ஆசிட் சொல்லணும். சக்சினிக் ஆசிட் வந்து 4 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு தான். 6 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா அடிபிக் ஆசிட் சொல்றோம். சோ இது போல டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸை இது போல நம்ம சொல்லியிருக்கோம் காமன் நேம்ஸ்ல. ஓகேங்களா? சரி, அப்போ காமன் நேம்ஸ் வந்து இது போலலாம் நம்ம சொல்றோம். ஓகே, இந்த காமன் நேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கூட இருக்குது. சில சேஞ்சஸ் இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் காமன் நேம்ஸை சொல்லிட முடியாது. சில காம்பவுண்ட்ஸுக்கு மட்டும்தான் காமன் நேம்ஸை சொல்ல முடியும், எல்லா காம்பவுண்ட்ஸுக்கும் சொல்ல முடியாது. ஆனா IUPAC நேம் பாத்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கும் சொல்லிடலாம். ஏன்னா அது சர்டைன் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுனால IUPAC நேம் எல்லாருக்கும் சொல்ல முடியுது நமக்கு தெரியுது. ஓகே, இது போல காமன் நேம்ஸை நீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற காம்பவுண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சு நம்ம அதர் இதுக்கு எப்படி நம்ம எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க அசிட்டிக் ஆசிடை வச்சு சொன்னோம். இப்போ ஃபார்மிக் ஆசிடை வச்சு எப்படி சொல்றதுன்ட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா H எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு பேர் என்னன்னா ஃபார்மிக் ஆசிட். இதுக்கு பேர் என்னன்னா ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஃபார்மிக் ஆசிட். இப்போ இந்த அதே மாதிரி இந்த ஃபார்மிக் ஆசிட்ல இருந்து இதுக்கு நான் வரேன். இப்போ என்ன சொல்றேன்னா
இந்த CH3க்கு பதிலா நான் என்ன இன்க்ளூட் பண்றேன்னா H இன்க்ளூட் பண்றேன். இங்க H இன்க்ளூட் பண்றேன். அப்ப என்ன பண்ணணும்? எதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன எழுதணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அசெட்ன்றதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா என்ன எழுதணும்? ஃபார்ம்ன்றது எது? ஃபார்மால்டிகைடு. ஃபார்ம்ன்றது எது? ஃபார்மால்டிகைடு. அது போல இங்க இந்த CH3ன்றதை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா H கொடுக்குறேன். H கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த அசெட்ன்ற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா ஃபார்ம்ன்ற வேர்டை எழுதிக்கிறேன். ஃபார்மைல் குளோரைடு. அடுத்து இந்த இடத்துல CH3 ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலா என்ன எழுதுறேன்னா H எழுதிக்கிறேன். இப்போ அசெட்ன்ற வேர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன எழுதுறேன்னா ஃபார்மமைடு அப்படி சொல்றேன். ஃபார்மமைடு. அடுத்து இந்த இடத்துல இந்த CH3 எடுத்துறேன். இந்த CH3 எடுத்துறேன். அதுக்கு பதிலா என்ன கொடுக்குறேன்னா H கொடுக்குறேன். இங்க H, இங்க H. இப்போ என்ன சொல்றேன்னா ஃபார்மிக் அன்ஹைட்ரைடு. ஃபார்மிக் அன்ஹைட்ரைடு அப்படி சொல்றோம். அடுத்து இந்த இடத்துல CH3ன்றதுக்கு பதிலா நான் H கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த அசெட்டுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன்னா ஃபார்மேட் என்று சொல்றேன். இங்க வந்து HCN எழுதிடாதீங்க. CH3க்கு பதிலா H எழுதிட்டீங்கன்னா அது வந்து ஹைட்ரஜன் சைனைடு. அது இன்ஆர்கானிக் ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட் அது ஆர்கானிக்ல வராது. ஓகேவா? இப்படி சொல்றோம். இப்ப நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. அது போல இந்த Hக்கு பதிலா நீங்க வேற குரூப் கூட எழுதிக்கலாம். சப்போஸ் எத்தில் குரூப் எழுதி கூட நீங்க சொல்லலாம். இது போல காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து காமன் நேம் சொல்றோம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்போசைக்கிளிக் இருக்குது, ஹெட்ரோசைக்கிளிக் இருக்குது. கார்போசைக்கிளிக்னா அந்த சைக்கிள்ல கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஹெட்ரோசைக்கிளிக்னா ஆக்சிஜன், சல்பர், நைட்ரஜன் ஏதாவது ஒரு ஆட்டம், புதுசா ஒரு ஆட்டம் வந்துடும். அதர் தேன் கார்பன் ஆட்டம்ஸ் அந்த சைக்கிள். அடுத்து இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்ல வேற என்ன இருக்குதுன்னா அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா பென்சீன் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ். அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆகும்போது நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா அரோமேட்டிக் கிடையாது. பென்சீனுடைய டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது. சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனா அது வந்து பென்சீனுடைய டெரிவேட்டிவ்ஸ் கிடையாது. அது போல எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு கார்பன், இன்னொரு கார்பன், இன்னொரு கார்பன், இன்னொரு கார்பன், 3 கார்பன் ஆட்டம்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கார்பனுக்கும் நான் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுக்குறேன். ஒவ்வொரு கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை நான் கொடுக்க போறேன். இது எப்படி எழுதுறேன்னா கண்டென்ஸ் பண்ணி எழுதுறேன். CH2 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 CH2. நான் இன்னும் கண்டென்ஸ் பண்றேன். இன்னும் கண்டென்ஸ் பண்ணா எனக்கு இப்படி வரும் ட்ரையாங்கிள் மாதிரி. அதாவது கெமிக்கல் ஈக்குவேஷன்ல ஏரோ மார்க் மேல ஹீட்டிங் சிம்பலுக்கு இப்படி கொடுப்போம்ல அது போல. இதுக்கு பேர் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. க்ளோஸ்டு செயின் மாதிரி ஃபார்ம் ஆனதுனால சைக்ளோன்ற வேர்டை எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த சைக்கிள்ல வந்து 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால என்ன சொல்றேன்னா ப்ரோ. அடுத்து கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுக்குனால ஏன் அப்படி சொல்றோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் ஒரு CH3 குரூப்பை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் ஒரு CH3 குரூப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதை இங்க எப்படி எழுதுறது நான் பார்க்க போறேன். இங்க என்ன பண்றேன்னா இந்த CH2க்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜனை எழுதிட்டு ரப் பண்ணிட்டு CH3ன்னு எழுதிக்கோங்க. இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இப்படி கொடுங்க. இப்போ இதுக்கு நேம் எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா இதனுடைய நேம், இந்த பிரான்ச்சினுடைய நேம் சொல்லுங்க. அது என்ன? மெத்தில். சோ மெத்தில் சைக்ளோப்ரோபேன். கேப் விடாம எழுதணும். கேப் விடாம எப்படி எழுதுறோன்றத பாருங்க. என்ன இது ஒன் வேர்ட்ல எழுதணும். சோ மெத்தில் சைக்ளோப்ரோபேன். இது போல நம்ம இந்த காம்பவுண்டுடைய நேம சொல்றோம். இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் எப்படி சொல்றோம்? சரி. இப்போ நான் இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு காம்பவுண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா இது போல நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன நேம் சொல்லுவீங்க? இந்த காம்பவுண்டுக்கு என்ன நேம் சொல்லுவீங்க பாருங்க. இப்படி காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த காம்பவுண்டுக்கு என்ன நேம் சொல்லுவீங்க?
சைக்ளோபென்டேன் என்று சொல்லுவீங்களா? இதுக்கு சைக்ளோபியூட்டேனா? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சைக்ளோ எக்ஸேனா? சரி, இதுக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இதுக்கு சைக்ளோ செப்டேன் சொல்லமா? சைக்ளோ செப்டேன் அது மாதிரி சொல்றோம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன்.